வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 மிதுன ராசியை விட்டு கடக ராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான். இவர் இந்த கடக ராசியில் ஒரு வருட காலம் ஆளுமை செய்ய இருக்கிறார். இவர் ஒரு வருட காலமாக ஆளுமை செய்யும் பொழுது என்னென்ன பலன்களை எப்படியெல்லாம் கொடுக்கவிருக்கிறார், குறிப்பாக மேஷ லக்னத்தார்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கிறார், தீய பலன்கள் அதிகமா, அசுப பலன் இல்லாமல் சுப பலன்கள், நன்மைகள் இவை அதிகமா என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். மிக அருமையான ஓர் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாக இந்த பதிவு இருக்கிறது. பதிவுக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், இறைத்தொண்டுகள், வேலி வளர்ப்பது, ஹோமம் வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தோ சந்தேகமோ வேண்டாம் உறவுகளே. அதற்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்கிறேன். நான் சொன்னது போல் எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, குரு பகவான் பெயர்ச்சி மிதுனத்தை விட்டு கடகத்தில் வந்து அமர்ந்து பலனை தர இருக்கிறார் மேஷ லக்னத்தாருக்கு. எல்லோரும் ராசியை பொறுத்துதான் பலாபலன்கள் இதுவரையில் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். முதன்முறையாக நாம் கௌரி ஆன்மீக சேனலில் இருந்து லக்னத்திற்கான பலன்களை சொல்கிறோம். முதன்முறையாக நாம் தான் சொல்கிறோம் லக்னத்திற்கான பலன்கள். ராசிக்கும் லக்னத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன ஐயா என்று கேட்டீர்கள் என்றால், உடல் என்பது அனுபவிக்கக்கூடியது, உயிர் என்பது உடலுக்கு ஆளுமையை தரக்கூடியது. நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடே உயிர் இருந்தால்தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். உயிர் இல்லாவிட்டால் நீங்கள் அனுபவிக்க முடியாது. எனவே உயிர் பெரிதா உடல் பெரிதா என்றால் இரண்டும் சமம் என்றுதான் சொல்வார்கள். இருப்பினும் ஒரு படி உயிர்தான் உயர்ந்தது என்ற நோக்கில், அதனால்தான் லக்னம்தான் உயர்ந்தது, ராசி அதை விட ஒரு ஸ்டெப் கீழே என்று சொன்னால் அது மிகையாகாது உறவுகளே. அதுபோல ஒரு பலாபலன் உங்களுக்கு சொல்லும் பொழுது ராசி என்பது அனுபவிக்கக்கூடியது. எனவே அதை மையமாக வைத்து பலன்களை சொன்னால்தான் அனுபவிப்பவர்கள் உண்மையாக உணருவார்கள் என்ற அடிப்படையில் தான் ராசிக்கு பொதுவாக பலன்களை ஜோதிடர்கள் சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் உயிர் என்ற ஒன்று இல்லாமல் உடல் எப்படி அனுபவிக்கும் என்று யூகித்து
உயிருக்குண்டான லக்னத்தை வைத்து பலன் சொன்னால் அது உங்களுக்கு சிறப்பாக பலனை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். உங்களுக்கும் திருப்திகரமாக இருக்கும் என்று கண்டறிந்து லக்னத்தை சார்ந்த பதிவை நாம் இன்று தருகிறோம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் அத்துணை பேருக்கும் 4ஆம் இடத்தில் குரு அமர்கிறார். இதுவரையில் 3ல் அமர்ந்த குரு உங்களது கம்யூனிகேஷன், உங்களது முன்னேற்றம், உங்களது மனதைரியம், உங்கள் சகோதர வழியில் இப்படி இவைகளில் ஏதேனும் ஒரு குறைபாடு, ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு, ஏதேனும் ஒரு தடை, ஏதேனும் ஒரு தொந்தரவுகள், இவைகளை கடந்த வருடத்தில் உங்களுக்கு குரு பகவான் தந்து கொண்டு இருந்திருப்பார். அதை விடுத்து இப்பொழுது நாளுக்கு வந்து 3ஆம் பாவகத்தை உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்கிவிட்டார். நீங்கள் இப்பொழுதே மேஷ லக்னத்தார்கள் உணரலாம். மனோதைரியம், கான்ஃபிடென்ட் அதிகமாக இப்பொழுது இருப்பதாக உணர்வீர்கள். அண்ணன் தம்பிக்குள் பகை சச்சரவுகள் இருந்தாலும் கணிசமான உறவுகள், அன்பு, பாசம், தூது இது போன்ற நிகழ்வுகள்லாம் வர ஆரம்பிக்கும். உடை உடுத்துவது, ஆடை உடுத்துவது இது போன்ற முன்னேற்றங்கள் இவைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் வளர்ச்சி, அப்கிரேட் என்கிறது உங்களுக்கு ஆக துவங்கி இருக்கும். கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய வெளி தொடர்புகள், உங்களை இணைக்கக்கூடிய உறவுகள் அத்தனையும் இனி சிறப்பாக இருக்கும். அதற்குண்டான முன்னோட்டங்களை இப்பொழுதே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். இவையெல்லாம் உங்களுக்கு 26ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பாக நடக்க இருக்கிறது. சரி, இவர் நாளில் அமர்ந்த குரு உங்களுக்கு 5ஆம் பார்வை குருவின் விசேஷ பார்வை. அதை விட்டால் 9ஆம் பார்வை குருவின் விசேஷ பார்வை. குருவிற்கு விசேஷ பார்வை 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் ஒவ்வொரு கிரகத்திற்கு விசேஷ பார்வை என்று இருக்கிறது. அந்த வரிசையில் குரு பகவானுக்கு 5ம் 9ம் சிறப்பு பார்வை. 5ஆம் பார்வையால் உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்தை பார்க்கிறார் குரு. 8ஆம் பாவகத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வழக்கு போட்டிருக்கிறீர்களா? வழக்கில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? வழக்கை சார்ந்து அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஸ்டேஷனில் கேஸ் இது போன்ற நிலைகள் இருக்கிறதா? கவலை வேண்டாம், வெற்றிதான் இனி உங்களுக்கு. குருவின் பார்வை கிடைத்துவிட்டது. ஆயுள் கண்டம் என்று சொல்லக்கூடிய படுத்த படுக்கையாக நோய் உடைய மரணத்தை தழுவக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் பெற்று மரணத்தை தள்ளி போடக்கூடிய நிலையை குரு பகவான் பார்வையால் தருகிறார். இதைவிட ஒரு சிறப்பு, புதையல் யோகம், அதிர்ஷ்டம், ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நிலை இவைகளையும் உங்களுக்கு தருகிறார் குரு பகவான். அடுத்து 12ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 12ஆம் பாவகத்தை பார்க்கிறார் குரு பகவான். இந்த 12ஆம் பாவகம் வெளிநாடுகளுக்கு செல்ல உங்களுக்கு நேரம் வந்துவிட்டது. மேஷ லக்னத்துக்காரர்களே, நீங்கள் யார் யாரெல்லாம் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, விசா அப்ளை செய்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஓர் அருமையான வாய்ப்பு, வெளிநாடு செல்வதற்கு உண்டான யோகம் வந்துவிட்டது குரு பகவான் பார்வையால். யாத்திரை செல்பவர்களும் செல்லக்கூடிய நேர காலம் வந்துவிட்டது. நெடுநாளாக முயன்று கொண்டிருக்கிறேன், முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் யாத்திரை செல்ல இன்றே புறப்படுங்கள், தயாராகுங்கள். 26ஆம் தேதிகளுக்கு மேல் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. நாள்பட்ட வியாதிக்காரர்களும் மீண்டு வருவார்கள். குணமாகக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. மனதில் நிம்மதி இல்லை, இரவில் உறக்கம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த மேஷ லக்னத்துக்காரர்களே, உங்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. நிம்மதியான உறக்கம், மன அமைதியை குரு பகவான் பார்வையால் தருகிறார். சரி, பொதுவான பார்வை
என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, 7ஆம் பார்வையாக 10ஆம் பாவகத்தை பார்க்கிறார். கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, தருணம். கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கலாம், கூட்டுத்தொழில் ஏற்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, தொழிலை அபிவிருத்தி செய்யலாம். புதிதாக தொழில் தொடங்க முற்படுவர்கள் தொழில் தொடங்கலாம். தொழில் லாபங்கள், தொழில் அமைப்புகள், இவை அத்தனையும் சிறப்பாக நடைபெறுவதற்குண்டான நிலையை குரு பகவான் பார்வையால் தருகிறார். உறவுகளே, இவைகள் எல்லாம் உங்களுக்கு சுபமம், சுப பலன்கள், சுப நிகழ்வுகள், சுபத்தை பற்றி பேசினேன். குரு பகவான் நாளில் அமர்ந்ததால் என்னதான் இருந்தாலும் வீட்டிற்குள் மரியாதை என்பது, குடும்பத்தில் மரியாதை என்பது இருக்காது. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள், இடர்பாடுகள், சண்டைகள், ஒற்றுமை இல்லாமை போதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உறவுகளில் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், படிப்புகள், மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் படிப்பு தடைபடுவதற்கு, படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படுவதற்கு, வண்டி வாகனம் இவைகளில் தேவையற்ற செலவு, இது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் குரு பகவான் தர இருக்கிறார். சிலர் ஊர் விட்டு, நாடு விட்டு, மாநிலம் விட்டு, இப்படி ஊரை விட்டு வெளியே சென்று பிழைப்பதற்குண்டான நிலைப்பாடுகள் எல்லாம் குரு பகவான் மேச லக்னத்தார்களுக்கு தர இருக்கிறார். இவைகள் அத்துணையும் பொதுவான பலன்கள். உறவுகளே, இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குருவிற்கு மட்டும் நாம் கடகராசியில் அமர்ந்து அவர் பார்வை பெறக்கூடிய இடங்களுக்கு நாம் பொதுவான பலன்களை சொல்லி இருக்கிறோம். இதை மீறி அவரவர்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசிகளிலும் கிரகங்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த கிரகத்தின் அடிப்படையில் இந்த பலனில் மாற்றங்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள் இருக்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பொது பலன்கள் உங்களுக்கு 80-85% இது சரியாக இருக்கும். மீதி 15% வேறுபாடுகள், வித்தியாசங்கள் வரலாம், வாய்ப்புண்டு. மொத்தத்தில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இதற்கு மேல் பிரச்சனை உள்ள ஜாதகர்கள் இருந்தால் எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வேண்டி வணங்கி அவர் பாதம் பற்றுக. இன்னொரு விஷயமும் சொல்லிவிடுகிறேன். இவைகள் ராகு பெயர்ச்சி ஆவதற்கு முன்னால் தான் இந்த பலன்கள் வரும். ஐப்பசி மாதம் ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாக உள்ளார்கள் ஐப்பசி மாதத்தில். அப்பொழுது இந்த பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். அப்பொழுது நாம் ராகு பெயர்ச்சியின் போது பதிவுகள் போடுவோம். அதில் நாம் பார்த்து கொள்ளலாம் யார் யாருக்கு, எந்த லக்னத்தாருக்கு என்ன பலன்கள் அவர்கள் தருகிறார்கள் என்று. உறவுகளே, எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வேண்டி வணங்கி, குரு பெயர்ச்சி எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.